அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் முதல் நாள் இரவு 12 மணிக்குள்ளாக இந்த சக்தி வாய்ந்த பொருட்களை வீட்டின் தலைவாசலில் கட்டிப்பாருங்கள். 1 மணி நேரத்தில் பணவரவு அதிகரிக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆடி மாதத்தின் துவக்கத்தை முன்னிட்டு ஆல்ரெடி நிறைய சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது அதீத சக்தி வாய்ந்த பணவசியம் மற்றும் கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். ஒரே ஒரு முறை மட்டும் இதை செய்தால் போதும். இந்த ஆடி மாதம் முழுவதுமே அபரிமிதமான வளர்ச்சியை கண்கூடாக நீங்க பார்க்கலாம். 16 செல்வங்களையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய சூட்சமமான தாந்திரிக முறை இது. சோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைய ஆடி மாத துவக்கத்தை முன்னிட்டு நம்ம சேனல்ல சில சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணி இருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். சோ தேவைப்படுறவங்க நீங்க பாருங்க. கரண்டா நீங்க எத்தனை தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கான வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணிட்டதனால இந்த ஜூலை மாதம் முழுவதுமே இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல இப்பெல்லாம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறது இல்லைன்னு நீங்க கேக்குறீங்க. ஆல்ரெடி புக் ஆயிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க. அந்த நேரத்தில் தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். அதுவும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் சரி, பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் சரி, இதை தாண்டி எந்த விதமான தீட்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் செய்வதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். இரண்டாவதாக கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும். மூன்றாவதாக வீட்டில் தடைப்பட்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். மேலும் வீட்டில் அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கு, தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குன்னா மறக்காமல் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. அனைத்து விதமான மருத்துவ செலவுகளும் கட்டுப்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா தொடர்ந்து சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் மறக்காமல் நீங்க செய்யுங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள், அதாவது தக்ஷணாயன புண்ணிய காலத்தின் முதல் நாள் ஆரம்பம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண புண்ணிய காலம், ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயன புண்ணிய காலம். இறை வழிபாட்டிற்கான அற்புதமான மாதங்களை உள்ளடக்கியது இந்த தக்ஷணாயனம். அந்த தக்ஷணாயனத்தின் முதல் மாதமான ஆடி மாதத்தின் முதல் நாள் இன்று. சோ இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எந்த விதமான தாந்திரிகங்களாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். 1 மணி நேரத்தில் பணவரவு அதிகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்து முடித்த உடனேயே நம்முடைய பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை அது கொடுக்க துவங்கும். சரிங்க, நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா ராகு காலம் மற்றும் யமகண்டம் இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இன்று புதன்கிழமையாக இருப்பதனால யமகண்ட நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சோ யமகண்டம் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக ராகு கால நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சோ இந்த நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவை. புள்ளிகள் ஓட்டைகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தில் சக்தியினுடைய பீஜாட்சரத்தை நம்ம எழுத போறோம். ஓம் க்ளீம்
க்ளீம் சக்தி அப்படின்ற பீஜாட்சரத்தை கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால நீங்க எழுதிக்கோங்க. கருப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. சோ Black கலர் பெண்ணை தவிர்த்து கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால ஓம் க்ளீம் சக்தி அப்படின்ற வார்த்தையை அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதிக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க எழுதிக்கோங்க. தாந்திரிகத்தில் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு வசியக்கனி, ராஜகனி, தெய்வக்கனின்னு நிறைய பெயர்கள் உண்டு. தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி மற்றும் நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. இரண்டாவதாக சிறிதளவு பச்சை கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. 3 அல்லது 4 துண்டு அளவிற்கு பச்சை கற்பூரம் நமக்கு தேவை. பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருள் இந்த பச்சை கற்பூரம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்க்கும் அளவிற்கு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிட்டாலே போதும். மூன்றாவதாக ஒரு விரலி மஞ்சள். விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சத்துல கஸ்தூரி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சளை நீங்க எடுத்துக்கலாம். தாந்திரிகத்திற்கு விரலி மஞ்சளை பயன்படுத்துவது தாங்க விசேஷம். அதிலும் இந்த ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு விரலி மஞ்சளை பயன்படுத்துவது பல கோடி மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடியது. கடைசியாக நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன துண்டு வசம்பு நீங்க எடுத்துக்கோங்க. வசம்புனாலே வசிய சக்தி மிகுந்த பொருள். அதீதமான தாந்திரிக குணமும் மருத்துவ குணமும் கொண்டது இந்த வசம்பு. எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் சுலபமாக கிடைக்கக்கூடியது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு வசம்பை நம்ம கடையில இருந்து வாங்க கூடாதுங்க. சோ 6 மணிக்கு முன்பாக இந்த வசம்பு நீங்க வாங்கி வச்சிருங்க. மாலை 6 மணிக்கு பிறகு இதனுடைய பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாதுங்க. சுடுவான் அப்படிதான் நம்ம சொல்லணும், அல்லது பெயர் சொல்லாததுன்னு நம்ம சொல்லலாம். இந்த வசம்பை நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே வசம்பு இருக்கக்கூடிய இடத்தில் தீய சக்திகள் அண்டாது. மேலும் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகமாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான வசிய சக்தியை பெருக்கி கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு வசம்பு கிடைக்கலனா பரவாயில்லைங்க. வெறும் எலுமிச்சம்பழம், பச்சை கற்பூரம் மற்றும் மஞ்சளை மட்டும் நீங்க பயன்படுத்தினாலே போதும். சரிங்க, இப்ப இந்த பொருட்களை மஞ்சள் நிற துணி அல்லது சிவப்பு நிற துணியில மூட்டை போல நம்ம கட்டிக்கணும். இந்த 4 பொருட்களையும் சேர்த்து மஞ்சள் நிறம் அல்லது சிவப்பு நிற துணியில தாங்க மூட்டை கட்டணும். வேற எந்த கலர் கிளாத்தையும் நம்ம யூஸ் பண்ண கூடாது. இப்ப இந்த தாந்திரிக மூட்டையை வீட்டின் தலைவாசலின் சென்டர்ல நீங்க கட்டி வச்சிருங்க. வீட்டின் மெயின் டோர் மரக்கதவு இருக்கும் பாருங்க, அந்த தலைவாசலின் சென்டர்ல இந்த மூட்டையை நம்ம கட்டி வைக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல நீங்க கட்டி விடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த மூட்டை உங்க வீட்டின் தலைவாசலில் இருக்கட்டும். அதாவது இன்றைய தினம் ஜூலை 17, 2024 புதன்கிழமை ஆடி 1, ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி நாள். சோ அது வரைக்கும் இந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். ஆவணி மாதத்தின் 1ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு இந்த மூட்டையை நீங்க எடுத்து கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க தூக்கி போட்டுருங்க. அந்த மூட்டையை பிரிக்காமல் அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க கால்படாத இடம் அல்லது நீர்நிலைகள்ல போடணும். சப்போஸ் உங்களுக்கு ஆவணி 1ஆம் தேதியே இதை எடுக்க முடியலனா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆவணி மாதத்தின் முதல் வாரத்துக்குள்ள இதை நீங்க எடுத்து போட்டுருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.